இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 120 மில்லியன் இலஞ்ச வழக்கில் ரணில் தரப்பின் முக்கிய புள்ளி. தேசபந்துவுக்கு 50 மில்லியன் வழங்க திட்டம். போதைப்பொருள் ஜாம்பவான்களுக்காக கோடிகளை வாரி இழைக்கும் முன்னாள் ஆட்சியாளர்கள். அரசின் கடும் எச்சரிக்கை. முத்துநகர் விவசாயிகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு. காணிகளை விடுவிக்க கோரி 5வது நாளாக தொடர் போராட்டத்தில் கேப்பாப்புலவு மக்கள். ஈரானை கட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்கா புதிய திட்டம். டெங்கு புகை விசிறலால் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பு. சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை. பிரான்சில் விழுந்து நொறுங்கியது விமானம். மாணவர்கள் உட்பட 11 பேர் பலி. காலியில் துயர சம்பவம். கோர விபத்தில் 28 வயது இளைஞர் பலி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். கரக்கட்டா தொடர்பான வழக்கு விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதம மந்திரி மற்றும் தேசிய பாதுகாப்புக்கான சிரேஷ்ட ஜனாதிபதி ஆலோசகராக பணியாற்றிய சாகல ரத்நாயக்கவின் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கரக்கட்டா மீதான தடுப்பு காவல் உத்தரவுகளை நீக்கி அவரை ஒரு வழக்கமான சிறைக்கு மாற்றுவதற்காக 120 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ஹெரத் முதியன்செலாவின் கார்னர் வடிவமைப்பாளரான இந்திரஜித் பண்டாரா என்று அழைக்கப்படும் ஹெர்பி என்பவரிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட விசாரணையின் போது இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தனது வாக்குமூலத்தில் ரகித ராஜபக்சவும் சரித் அபேசிங்கவும் துபாயில் சந்தித்த போது நடைபெற்ற ஒரு கலந்துரையாடலை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்போது கரக்கட்டா தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் மற்றும் அவரது தடுப்பு காவல் உத்தரவுகளை நீக்குவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அதன்படி தொடர்புடைய நடவடிக்கைகளுக்காக தேசபந்து தென்னக்கோனுக்கு 50 மில்லியன் ரூபாய் வழங்க திட்டமிட்டுள்ளது என்றும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்க மூலம் மேலும் 50 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகின்றது. இளஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையத்தால் இந்த அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன என தகவல்கள் தெரிவிக்கின்றன. குற்றராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த சூழ்ச்சிகள் தற்போது அம்பலமாக தொடங்கியுள்ளன என்றும் இவை தொடர்பில் முறையான விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். பாதாள உலகக்குழு உறுப்பினர்களிடமிருந்து முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் ஒருவர் ஆகியோர் பல கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளனர் என கூறப்படும் விவகாரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் ஒரு குற்ற ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காகவே முன்னாள் ஆட்சியாளர்கள் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்துள்ளனர். ஆபத்தான போதைப்பொருள் குற்றவாளிகளை சட்டத்தின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்காக இவர்கள் பல கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியுள்ளனர். இதுதான் அவர்கள் கடந்த காலத்தில் கட்டியெழுப்பிய சீரழிந்த அரசியல் கலாச்சாரமாகும். கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த இத்தகைய சூழ்ச்சிகள் இப்போது ஒவ்வொன்றாக வெளிவரத் தொடங்கியுள்ளன. இவற்றை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மூடிமறைப்பதற்கு இந்த அரசு ஒருபோதும் இடமளிக்காது. அம்பலமாகியுள்ள அனைத்து சம்பவங்கள் தொடர்பிலும் பாரபட்சமின்றி முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட்டு நாட்டில் சட்டத்தின் ஆட்சி மிகச் சரியாக நிலைநாட்டப்படும். இந்த அநீதிகளுக்கு எதிராக செயற்படுவதற்காகவே நாட்டு மக்கள் எமக்கு தெளிவான ஆணையை வழங்கியுள்ளனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை முத்துநகர் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் சீனகுடா போலீசாரின் அத்துமீறிய சம்பவம் தொடர்பில் கொழும்பில் உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் குறித்த விவசாயிகள் சென்று தங்களது அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதாக முறைப்பாடு அளித்துள்ளனர். இதன்பின் ஊடகங்களுக்கு முத்துநகர் ஒன்றிணைந்த விவசாய சங்கத்தின் செயலாளர் சகிலா சபூர்தீன் கூறுகையில், முத்துநகர் விவசாயிகளின் காணிகள் சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக கையகப்படுத்தப்பட்டதை அடுத்து விவசாயிகள் தொடர் போராட்டத்தை நடத்தி வந்தனர். இது தொடர்பில் மாற்றுக்காணி வழங்குவதாக கூறினர். ஆனால் தீர்வு தராமல் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளோம். எனவே பிரதமர் ஊடாக தீர்வு வழங்கப்படவில்லை. எங்களது விவசாய நிலம் இலங்கை துறைமுக அதிகார சபையினால் கையகப்படுத்தி 342 விவசாய குடும்பங்களை வீதிக்கு இறக்கியுள்ளனர். தற்போது தொழிலொன்றி பாரிய பொருளாதார சிக்கலை எதிர்கொண்டுள்ளனர். மேலும் இரவு நேரத்தில் சீனகுடா போலீசார் தங்கள் விவசாய குடும்பம் ஒன்றின் வீட்டினுள் நுழைந்து அப்பட்டமாக வீட்டை பரிசோதனை செய்துள்ளனர். இது அடிப்படை உரிமை மீறலாகும். இது தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு அளித்துள்ளோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கேப்பாப்புலவில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி காணிகளுக்குரிய மக்கள் நேற்று 5வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
இந்நிலையில் கேப்பாப்புலவு மக்களின் குறித்த 5ஆம் நாள் போராட்டத்தில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனும் பங்கேற்றிருந்தார். குறிப்பாக கேப்பாப்புலவில் 55 குடும்பங்களுக்குரிய 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகளும் 4 குடும்பங்களுக்குரிய 100 ஏக்கர் மத்திய வகுப்பு காணிகளும் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தியே காணிகளுக்குரிய மக்களால் தொடர் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த 5ஆம் நாள் ஆர்ப்பாட்டத்தில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், சட்டத்தரணி குமாரசிங்கம் கம்சன், சூழல் மற்றும் சமூகத்தின் அபிவிருத்தியை வலுவூட்டும் நிறுவனத்தின் முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் மாதுசனா திசான் ஆகியோரும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா ஈரானிடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 10 நாட்களுக்கு முன்பு கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருந்து எப்படியாவது வெளியேறவே அமெரிக்கா தற்போது முயன்று வருவதாக ஈரான் தலைநகர் டெஹ்ரான் பல்கலைக்கழக பேராசிரியர் ஹாசன் அஹ்மதியான் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானை இலக்கு வைத்து அமெரிக்கா தொடர்ந்து 2வது நாளாக வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதை தொடர்ந்து அதற்கு பதிலடியாக ஈரான் நடத்தியுள்ள எதிர் தாக்குதல்களை பஹ்ரைன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகள் கடுமையாக கண்டித்துள்ளன. இந்த பிராந்திய பதற்றச் சூழல் தொடர்பில் பேராசிரியர் அஹ்மதியான் கருத்து தெரிவிக்கையில், அமெரிக்கா வேண்டுமென்றே இந்த மோதல்களை தூண்டிவிட்டு அதன் மூலம் அமைதி ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்ள காரணங்களை தேடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் அமெரிக்கா ஜனாதிபதி நிர்வாகம் திட்டமிட்டே அமைதி உடன்படிக்கையை முறிக்க முற்படுவதாக ஈரான் தரப்பு வாதிடுவதால் வளைகுடா பிராந்தியத்தில் மீண்டும் முழு அளவிலான போர் வெடிக்குமோ என்ற அச்சம் சர்வதேச சமூகத்திடையே எழுந்துள்ளது. டெங்கு நுளம்புகளை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்படும் புகை விசிறல் செயல்முறையானது ஒரு வெற்றிகரமான நடவடிக்கை அல்லவென்றும் அதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாகவும் சுகாதார பூச்சியியல் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அச்சங்கத்தின் தலைவர் நஜித் சுமனசேன, டெங்கு பரவலுக்கு மத்தியில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளினால் புகை விசிறல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் டெங்குவை ஒழிப்பதற்கான ஒரே தீர்வு அதுவல்ல. நுளம்பு ஒன்றின் வாழ்க்கை வட்டத்தில் முட்டை, குடம்பி, கூட்டுப்புழு மற்றும் முதிர்ந்த நுளம்பு என 4 நிலைகள் காணப்படுகின்ற போதிலும் புகைத்தல் மூலம் முதிர்ந்த நுளம்புகள் மட்டுமே அளிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் ஒரு சுற்று புகை விசிறல் நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு 20,000 ரூபாய்க்கும் அதிகமான பணம் செலவழிக்கப்படுவதுடன் இந்த பூச்சிக்கொல்லி நாசினிகள் காரணமாக நுளம்புகள் மட்டுமன்றி சூழலுக்கு உகந்த மற்றும் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் தேனீக்கள் மற்றும் தட்டார பூச்சிகள் போன்ற பூச்சி இனங்களும் இறப்பதால் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுவதாக நஜித் சுமனசேன தெரிவித்துள்ளார். கிழக்கு பிரான்சின் டோம்ப்ளைன் நகரில் ஸ்கைடைவர்ஸை ஏற்றிச் சென்ற பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானதில் 11 பேர் உயிரிழந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். இச்சம்பவத்தில் விமானி மற்றும் 10 பயணிகள் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் 5 மாணவர்கள் மற்றும் 5 பயிற்றுநர்களும் அடங்குவர் என்று உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒரு பாராசூட் பயிற்சி பள்ளியால் பயன்படுத்தப்பட்டு வந்த அந்த விமானம் நான்சி SC விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட போது விபத்துக்குள்ளானதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விடயத்தை அடுத்து மெர்த் எட் மொசல் மாகாணத்தில் உள்ள விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளை தவிர்க்குமாறு காவல்துறை பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் பொதுமக்கள் யாரும் காயமடையவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து நடந்தபோது உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் விமான நிலையத்தில் இருந்ததாகவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காலி நாகொட பிரதேசத்தில் 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்து நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளை செலுத்திய 28 வயதுடைய இளைஞரே சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அதேவேளை மற்ற மோட்டார் சைக்கிளை செலுத்திய 3 பிள்ளைகளின் தந்தையான 39 வயதுடைய குடும்பஸ்தர் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 2 மோட்டார் சைக்கிள்களும் அதிக வேகத்தில் பயணித்தமையே இந்த விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். 120 மில்லியன் இலஞ்ச வழக்கில் ரணில் தரப்பின் முக்கிய புள்ளி. தேசபந்துவுக்கு 50 மில்லியன் வழங்க திட்டம். போதைப்பொருள் ஜாம்பவான்களுக்காக கோடிகளை வாரி இழைக்கும் முன்னாள் ஆட்சியாளர்கள். அரசின் கடும் எச்சரிக்கை. முத்துநகர் விவசாயிகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு. காணிகளை விடுவிக்க கோரி 5வது நாளாக தொடர் போராட்டத்தில் கேப்பாப்புலவு மக்கள். ஈரானை கட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்கா புதிய திட்டம். டெங்கு புகை விசிறலால் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பு. சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை. பிரான்சில் விழுந்து நொறுங்கியது விமானம். மாணவர்கள் உட்பட 11 பேர் பலி. காலியில் துயர சம்பவம். கோர விபத்தில் 28 வயது இளைஞர் பலி. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.